எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ஹிந்திக்காரன் உள்ளே வந்துடுவான், பிஜேபி உள்ளே வந்துடுவோம்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்குது. அது ரொம்ப உண்மை தான். கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா வட மாநிலத்தை சேர்ந்தவர் ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு ஹிந்திக்காரனை பார்த்தா நம்ம இப்போ ஹிந்திக்காரன் கண்டுபிடிச்சிடலாம். அவன் வாயில் சிவப்பாக இருக்கும், நெத்தியில் சிவப்பு பொட்டை வச்சுருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவன் பேச்சு தமிழ் தெளிவாக வராது. எத்தனை வருடங்கள் அவன் கற்றுக்கிட்டாலும் அவனால் ஒரு தமிழை சுத்தமாக பேச முடியாது. ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்னா, ஹிந்திக்காரன் உள்ளே வந்துடுவான் சொல்லி இந்த பக்கம் திராவிட கும்பல் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, தெலுங்கனை உள்ளே விட்டுட்டுருக்கு. உள்ளே வந்துட்டான். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளால் தெலுங்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கூடயே இருப்பான், நம்ம பக்கத்துலேயே இருப்பான், தமிழ் நல்லா பேசுவான், நல்லா படிப்பான், நல்லா எழுதுவான். ஆனால் அவன் வீட்டுக்குள்ளே அவனோட சொந்த மொழியான தெலுங்கை பேசுவான். அங்கே போனால் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அவன் தெலுங்கு அப்படின்னு. ஏன் என்னோடய நட்பு வட்டாரத்திலேயே நான் தமிழர்கள் நினச்சிக்கிட்டு பல பேர் பார்த்தா தெலுங்கர்களாக இருக்காங்க. நமக்கு தெரியாது. இங்கே ஹிந்திக்காரன் உள்ளே வந்துடுவான்னு சொல்லியே நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கே தவிர நம்ம பக்கத்தில் மாநிலத்தை சேர்ந்தவரை உள்ளே வந்துட்டாங்க. இன்றைக்கி போடுற ஓட்டில் 20% ஓட்டு அவங்கள்ட்ட இருக்குது. அவங்க யார் ஓட்டு போடுவாங்க? நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான், திராவிட கட்சி தான் ஓட்டு போடுவாங்க, குறிப்பாக திமுகவுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு தமிழ் தெலுங்குன்னு சொல்லிக்கிறாங்க, வேணாம் கேட்டால் தமிழ் தெலுங்கு அப்படி சொல்லிக்கிறாங்க. நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஹிந்திக்காரனை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இவன் தூரமாக நடந்து வரது உடைகளை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவன் ஹிந்திக்காரன் உள்ளே வந்துடுவான் சொல்லி நம்மளை கண்ணை மறைச்சி தெலுங்கில் உள்ளே விட்டுட்டாங்க. அவங்க தெலுங்கரை உள்ளே விடலை, வாக்காளரை உள்ளே விட்டுருக்காங்க. ஒவ்வொரு தெலுங்கர்களும் கண்ணை மூடிக்கிட்டு திராவிட கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவான். அவன் நாட்டு நடப்பை பற்றி யோசிக்க மாட்டான். ரெண்டாவது, அவனுக்கு நம்ம தமிழ் மண்ணை பற்றியோ தமிழரை பற்றியோ கவலை கிடையாது. ஏன்னா அவனுக்கு 2 மாநிலம் இருக்குது. ஆந்திரா இருக்குது, தெலுங்கானா இருக்குது. நாளை பொண்ணு தமிழ்நாடே இல்லாமல் போனாலும் அவன் அங்கே போய் பொழைச்சிப்பான். ஆனால் நமக்கு ஒரே மாநிலம் தான் இருக்குது. இந்த ஒட்டுமொத்த உலகையே ஆண்ட தமிழினத்துக்கு ஒரே ஒரு மாநிலம் தான் இருக்குது. கொஞ்சம் சிந்தித்து செயல்படுத்துங்க.